வடகொரியாவின் தலைவர் கிம் ஜாங் உன் தனது தனித்துவமான பச்சை கவச ரயிலில் இந்த வாரம் பீஜிங் சென்றடைந்தார். இது வடகொரிய நாட்டின் தலைவர்கள் பல தசாப்தங்களாக பின்பற்றி வரும் ரயில் பயண மரபை தொடர்கிறது. பழைய விமானங்களை விட வடகொரிய தலைவர்கள் துப்பாக்கிச் சூட்டிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ரயில்களையே விரும்புகின்றனர். இந்த ரயில்கள் பாதுகாப்பு, வசதி, அலுவலகங்கள், பாதுகாப்பு பணியாளர்கள், மருத்துவ ஊழியர்கள், கவச வாகனங்களுக்கான இடத்தையும் வழங்குகின்றன. அது மட்டுமின்றி கிம்மின் ரயில்களில் மரத்தாலான அலுவலகங்கள், தங்கம் பூசப்பட்ட சின்னங்கள், ஆடம்பரமான பொருட்கள் அதிகப்படியாக நிரம்பியுள்ளன. இது அவரது தந்தை கிம் ஜாங் இல் அவர்களின் ஆடம்பரமான பயணங்களை நினைவுபடுத்துகிறது. வெளிநாடுகளுக்கு பயணிக்கும் போது இந்த ரயில்கள் சீன ரயில் வண்டிகளால் இழுத்துச் செல்லப்படுகின்றன. ரஷ்யா போன்ற வெவ்வேறு ரயில் தண்டவாள அளவுகளை கொண்ட நாடுகளை கடக்கும் போது சிறப்பு மாற்றங்கள் செய்யப்படுகின்றன. சீனாவில் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் இந்த ரயில்கள் வடகொரிய தலைமைக்கு பாதுகாப்பான பயணத்தையும் ஆளும் குடும்பத்தின் தொடர்ச்சிக்கும் பிரச்சாரத்திற்கும் சக்தி வாய்ந்த அடையாளத்தை வழங்குகின்றன. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.